வெட்டி எடுக்கப்பட்ட கன்மலையையும் தோண்டி எடுக்கப்பட்ட துறவியும் நீங்கள் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். Look unto the rock from whence ye are hewed, and from the hole of the pit where you are நீ இருந்த புழுதி, நீ இருந்த குப்பையை உன் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். You should remember the dust and ashes where you were. உன்னை எங்க பிசாசு வைத்திருந்தான்? உலகம் உன்னை எங்க வைத்திருந்தது? சமுதாயம் உன்னை எங்கே வைத்திருந்தது? ஜாதிகள் உன்னை எங்கே வைத்திருந்தது? ஆனால் அங்கே இருந்து கர்த்தர் உன்னை எடுத்தார். Where had Satan kept you? Where had the world and the society and your nations have kept you? The Lord had taken you from that place. ஆண்டவரே அவனுக்கு நினைப்பூட்டினார். The Lord himself reminded us. நான் உன்னை ஆடுகளின் பின்னே இருந்து உன்னை எடுத்தேன். I took you from following the sheep. அவருடைய கண்கள் பூமி எங்கும் தேடி பார்த்த பொழுது ஆடுகளுக்கு பின்னாக குப்பையிலே, புழுதியிலே, பாவத்திலே, அக்கிரமத்திலே, அநியாயத்திலே, பிசாசின் பிடியிலே நொந்து வெந்து கிடந்த நம்மை ஆண்டவர் தேடி கண்டுபிடித்தார். When his eyes were seeking for us, we who were perishing in the dust and ashes, and after sin and after Satan, the Lord had even chosen and even he seen us. 9ஆம் வசனத்திலே நீ போன இடங்களெல்லாம் நான் உன்னை பாதுகாத்தேன். In verse 9, wherever you have gone and I preserved you. நீ போன எவ்விடத்திலும் நான் உன்னோடு கூட இருந்தேன். I was with thee whithersoever thou wentest. தாவீது போன பாதைகள் என்பது வித்தியாசமான பாதைகள். The paths which David had gone through was different. ஆதரவற்ற பாதைகள். It was the path where they had no help. ஒரு நிர்பந்தமான சூழ்நிலைகள். It was a desperate situation. வனாந்தரங்களிலே சுற்றி திரிந்தான். He was roaming about in the wilderness. சில நேரத்துல தண்ணீருக்கு ஆசைப்பட்டான், தண்ணீர் கிடைக்கவில்லை. Sometimes he desired for water which he did not get. ஆகாரம் இல்லாமல் ஆசாரியன் புசிக்கிற அப்பத்தை கொண்டு பிச்சை கேட்டு வாங்கி சாப்பிட்டது போல வாங்கி சாப்பிட்டான். Without food he went and was begging for the food from the high priest and ate it. ஒரு யுத்த வீரன் சத்துருக்கள் சூழ்ந்த நேரத்திலே ஒரு ஆயுதம் கூட இல்லாமல் நிராயுதபாணியாக அவன் ஓடிக்கொண்டிருந்தான். When a warrior was attacked by his enemies, he without his weapons he was fleeing. சத்துருக்கள் பெருகி இருந்தார்கள். Enemies were plenty. பிரஜாதிகள் மத்தியிலே எதிர்ப்பு இருந்தது. And amongst the nations he had resistance. தன்னுடைய சொந்த குடும்பத்திலே மாமனாராலே அவனுக்கு எதிர்ப்பு இருந்தது. And even his father-in-law had been resisting him. தன்னுடைய சொந்த பிள்ளைகளினாலே அவனுக்கு எதிர்ப்பு இருந்தது. His own children were resisting him. இப்படி எல்லா இடங்களிலும் போனாலும் அவன் போன எவ்விடத்திலும் கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். Like this, wherever he went, the Lord was with him in all situations. ஒரு சூழ்நிலையிலே அவன் செருப்பு கூட போட முடியாத அளவுல அவனுக்கு பிரச்சனை இருந்தது. செருப்பு போட கூட மறந்து விட்டான், இல்லாவிட்டால் போடுகிற நேரம் கூட அவனுக்கு கிடைக்கல. வெறுங்காலால் நடந்து ஓடினான். In a particular instant, he did not even have the mind to put on his slippers. He ran barefooted. நானும் கூட தேவன் என்னை நடத்தின பாதையை சிந்திக்கிறேன். I too remember the paths which the Lord has led me. எனக்கு ஒரு சூழ்நிலை மாறினது. One state even changed for me. நான் அப்பொழுது இந்த சிறுவைகுண்டம் ஆற்றில மங்களகுறிச்சிங்கிற இடத்துல இருந்து தென்திருப்பேர வரைக்கும் ஆத்துல சில நிமிடங்கள்ல நான் அந்த ஆத்தை கடந்து ஓடி வந்தேன். At that time I fled through this Srivaigundam Mangalakurichi to Tendiruparai through that river. அந்த கிலோமீட்டர் கணக்குல இருக்கும். அந்த மண்ணுல ஆத்து மணல்ல சூட்ல பிடிபற்ற கூடாதுங்கிறதுக்காக நான் ஓடுறது யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு சொல்லி என்னுடைய சகோதரர்கள் சிக்கிக்கொள்ள கூடாது, நான் சிக்கிக்கொள்ள கூடாதுன்னு அத்தனை கிலோமீட்டர் நான் ஒரு பகல்ல யாருக்கும் தெரியாம நான் ஓடி இங்க வந்து நான் பஸ் ஏறி திருநெல்வேலி ஓடினேன். It was for kilometers together that I fled from that place in that hot sun, in that hot sand, that I and my brother should not be get caught, and I went to Tirunelveli. எதுக்கு இத சொல்றேன்னு சொன்னா, why I say this is, அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் எல்லாம் கர்த்தர் நம்மை பாதுகாத்து வந்தார். In all such situations the Lord had preserved us. நீ போன எவ்விடத்திலும் நான் உன்னோடு கூட இருந்தேன். In all the places that you have gone, I have been with you. உங்களுக்கு தெரியுமா, நமக்கு விரோதமாய் எத்தனையோ விசை சத்துரு கண்ணிகளை வைக்கிறான். தேவன் நமக்கு அதை காண்பிக்கிறது இல்ல. ஏன்னா நம்ம பயந்துருவோம், அதீரியப்பட்டுருவோம், அவிசுவாசப்பட்டுருவோம் சொல்லிட்டு அவர் அந்த இடத்துல நின்னு அதை கிளியர் பண்றாரு. Do you know one thing? The Satan is keeping many snares against you, but the Lord is not showing us that we will be discouraged or have unbelief in him. And the Lord is hiding those things from us. உன்னால முடிந்த யுத்தங்களை மட்டும் தான் உன் முன்னால கொண்டு வந்து ஃபேஸ் பண்ண வைக்கிறார். Only the battles that you can face, the Lord is bringing before you. உன்னுடைய திராணிக்கு மிஞ்சின சோதனை எல்லாம் அவர் சந்திக்கிறார். All which is beyond your ability, those temptations he is facing. ஆம், இது உண்மைன்னு சொல்றவங்க மட்டும் கையை வைத்துங்க. என்னுடைய திராணிக்கு மிஞ்சினதை என்கிட்ட கொண்டு வரல, என்னுடைய திராணிக்கு உட்பட்டதை மட்டுமே கர்த்தர் என்னோடு மோத வைத்தார், நான் ஜெயித்தேன் என்று சொல்லுங்கள். அல்லேலூயா சொல்லுங்கள். இது உண்மையான சத்தியம் பிரியமானவர்களே. This is a truth. நம்முடைய திராணிக்கு மிஞ்சி அவர் சோதிக்கிறவர் அல்ல. He is not tempting beyond our limit. அப்ப நம்ம நினைக்கிறோம், அப்ப என்னால சில நேரங்கள்ல போராட முடியல. இல்ல, அந்த கிருபை உனக்கு இருந்துச்சு. நீ பயத்திலும் அவிசுவாசத்திலும் அதை உபயோகப்படுத்தாமல் நீ தடுமாறி விட்டாய். Then we think sometimes we are not able to overcome, but because of your disbelief and discouragement you are not able to use that. 1 சாமுவேல் 7:9 அடுத்து ஒரு வார்த்தை சொல்லுகிறார், உன் சத்துருக்களை எல்லாம் நான் உனக்கு முன்பாக நிர்மூலமாக்கினேன்.
2 Samuel 7:9 he says that I have cut off thine enemies out of thy sight. அவன் எதுக்கு தன்னை நடத்தினதுக்கு இதுவரைக்கும் கொண்டு வந்ததுக்கு எம்மாத்திரம் சொன்னான்னா அவனுக்கு தீர்க்கதரிசியை வச்சு சொல்லி கொடுத்தார். Why he said that what am I that you should lead me hitherto means the Lord spoke to him through a prophet. உன் சத்துருக்களை எல்லாம் நான் உனக்கு முன்பாக நிர்மூலமாக்கினேன். I have cut off thine enemies out of thy sight. இந்த பெலிஸ்தர்கள் சொல்ற சத்துருக்கள் பயங்கரமான சத்துருக்கள். These enemies which are called Philistines are worse enemies. ஒருத்தன் நல்லா இருக்கானா அவனுக்கு பிடிக்காது. He will not like anyone who is prospering. தாவீது அபிஷேகம் பெற்றான உடனே வந்துட்டான். When David was anointed he came. நீ கொஞ்சம் சம்பாதிச்சிட்டேன்னா இந்த பிசாசு வருவான். If you would earn a little the Satan will come. ஒரு கார் வாங்கிட்டா இவன் வந்துருவான். If you would get a car he'll come. ஒரு நிலம் வீடு வாங்கி கொஞ்சம் முன்னேறிட்டேன்னா இவன் வந்துருவான். If you get a land or house and progress he will come. உனக்கு சில வழிகள் திறக்குதுன்னா இவன் வந்துருவான். If some doors are open for you he'll come. கொஞ்சம் சந்தோஷமா இருக்கறேன்னா இவன் வந்துருவான். If you little choice he'll come. இதே போலதான பாதிப்புகள் தான் தாவீதுக்கு இருந்துட்டே இருந்துச்சு. ஆனா கர்த்தர் என்ன பண்ணாரு? அவனுடைய சத்துருக்கள் எல்லாம் எப்பெல்லாம் பெலிஸ்தர் வர்றானோ அப்பெல்லாம் இவன் முறியடிப்பான். These are the same situations prevailing for David, but whenever his enemy comes that times he will subdue them. நீ போன எவ்விடத்திலும் நான் உன்னோடு கூட இருந்து உன் சத்துருக்களை எல்லாம் உனக்கு முன்பாக நிர்மூலமாக்கி பெரியோருக்கொத்த நாமத்தை நான் உனக்கு தரித்து வைத்திருந்தேன் சொன்னார். And he says that I was with thee with the saber, thou wentest and have cut off all thine enemies out of their sight and have made thee a great name. ஆடுகளுக்கு பின்னாக அலைந்த அவனை கர்த்தர் தேடாமல் அபிஷேகம் பண்ணாமல் அவனோடு தேவன் இல்லாமல் இருந்திருந்தால் அவன் ஒரு சாதாரண குடும்பஸ்தனாக மாறி இந்த வேதாகம சரித்திரத்திலே இடம்பெறாமல் ஒரு அந்நியனாக போயிருப்பான். If he was following the sheep, if the Lord was not with him and if the Lord was not fighting for him, then he would have been an ordinary family member. I would not found on this genealogies. அவன் ஒரு சாதாரண ஒரு ஆளா தான் போயிருப்பான். He would have been an ordinary person. ஆனால் கர்த்தர் அவனை அழைத்து கொண்டு வந்து தாவீதின் குமாரன் இயேசு கிறிஸ்து என்ற ஒரு பெரிய நாமத்துக்கு அவனை கொண்டு வந்தார். But the Lord had called him and he gave him a great name that he is the Jesus the son of David. எப்படி இருக்கும் பாருங்க. See how this is. எத்தனை நூற்றாண்டுகளுக்கு பின்பாக பிறக்கிற இரட்சகருடைய தகப்பன் என்கிற பெயர் அவனுக்கு கிடைத்தது. He's got the name of the son of the Savior who is being born after many generations. மத்தேயு தொடங்கும்போது ஆபிரகாமின் குமாரனும் தாவீதின் குமாரனுமாயிருந்த இயேசு கிறிஸ்து. In the beginning of Matthew we see the son of Jesus Christ who is the son of David and son of Abraham. எப்படிப்பட்ட ஒரு மேன்மையான வார்த்தை அங்கே சொல்லப்படுகிறது. What a great word is uttered here. அந்த அளவு ஒரு பெரிய நாமத்தை கர்த்தர் அவனுக்கு தந்தார். To such an extent the Lord had given him a great wisdom. நம்முடைய நாமத்தை கர்த்தர் பெரிய ஒரு உயர்வுல தேவன் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். The Lord had brought us to a great name like this. மனிதர்களால் நினைக்கப்படாதிருந்தவர்கள். Those who have been not considered of men. ஆனா கர்த்தரோ நம்மை நினைத்து நமக்கு நம்முடைய பெயரையும் புகழையும் மேன்மைப்படுத்தி வைத்திருக்கிறார். But the Lord has been mindful of us and he has exalted our name and praise. அடுத்து அவனை குறித்து சொல்லும் பொழுது Nextly about him it said, கர்த்தர் அவனுக்காக அவனை இளைப்பாறு பண்ணுகிற ஒரு வாழ்க்கைக்குள்ளே கொண்டு வந்தார். the Lord brought him into a life to rest. 11ஆம் வசனத்திலே உன்னுடைய எல்லா சத்துருக்களுக்கும் உன்னை நீங்களாக்கி நான் இளைப்பாறவும் பண்ணினேன். Verse 11 he says that I have caused thee to rest from all thine enemies. தாவீது எந்த யுத்தத்திலும் தோத்ததாகவே கிடையாது. There's no point where David had failed. அவன் போகாட்ட கூட அவனுடைய சேனை போனாலே அங்கே ஜெயிக்கும். Even if he does not go, if his host should go, they will overcome. இவன் போனானே நிச்சயமான ஜெயம் கிடைக்கும். If he should go, surely they will be win. அந்த அளவு கர்த்தர் இவனோடு இருந்து சத்துருக்களை அவர் முறியடித்தார். To that extent God was with him to subdue the enemies. இதுக்கு அடுத்து அவனுக்கு சொன்ன வார்த்தை தான் ரொம்ப முக்கியமானது. The word which was told to him next is most இத important. கேட்ட உடனே தான் சொன்னா நான் எம்மாத்திரம் ஆண்டவரேன்னு சொன்னான். When he heard this he said, Lord, what am பழைய I? ஏற்பாட்டிலே உனக்கு ஒரு நிலையான வீட்டை கட்டுவேன் பரலோகத்திலே உனக்கு ஒரு இடம் உண்டு என்று கர்த்தர் அவனுக்கு பேசினார். In the Old Testament he said that I will make thee a sure house, a sure foundation in heaven. நீ இப்ப எனக்கு வீடு கட்டணும் நீ ஆசைப்படுற ஆனா நான் உனக்கு ஒரு வீட்டை கட்டுவேன். You desire to build a house for me, but I will build a house for you. இப்போதும் கர்த்தர் உனக்கு ஒரு வீட்டை கட்டுவார் என்பதை நீ உணர்ந்து கொள்ளுன்னு சொன்ன உடனே அப்படியே முழங்கால் போட்டான். கர்த்தாவே இது போதும், எனக்கு மகிமையில ஒரு இடம் இருக்கு, அது போதும். நேர்த்தியான இடத்துல எனக்கு ஒரு பங்கு உண்டு, நிலையான சுதந்திரம் எனக்கு இருக்கிறது என்கிற நிச்சயம் அவனுக்கு வந்தபோது சொன்னா இதுவரை வர்றதுக்கு நான் எம்மாத்திரம். When he heard these words that the Lord is saying that he will make a sure house for him, immediately he knelt down because he has his places in upright places in heaven. அவனுடைய சந்ததியை பற்றி ஒரு தீர்க்கதரிசனம் சொல்லப்பட்டது. There is a prophecy which is uttered for his உன் generations. சந்ததியை விட்டு கிருபையை விலக்க மாட்டேன். I will not depart the grace from உன்னுடைய your சந்ததி generation. என்னென்றைக்கும் சிங்காசனத்தில் நிலைத்திருக்கும். And your generation shall ever be on the throne. நான் இது எதுக்கு இதெல்லாம் சொல்றேன்னு சொன்னா Why I say all this is, அருமையானவர்களே, தேவன் நம்மை நடத்துகிற விதங்கள் பாதைகள் ஆச்சரியமானவைகள். dear beloved, marvelous are the paths which the Lord is leading up.